கொடிவேரி ஃபால்ஸ் எவ்வளோ இது 3 பீஸ் 100 ரூபாய்ங்க. இது 50 ரூபாய், இது 40 ரூபாய்ங்க. இதெல்லாம் 50 ரூபாய். இது மீன் தான் வாங்கிக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக சூப்பராக இந்த சம்மர் வெக்கேஷனில் எல்லோரும் போகிறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க. இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸ் தாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஜஸ்ட் 5 rupees தான் இந்த பிளேஸுக்கு. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி பவானி ரிவரில் இருக்கிற கொடிவேரி டேம் தாங்க இது. ஸோ இந்த பிளேஸுக்கு நாங்கள் போகிறப்பே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த குட்டியான சின்ன ஆட்டோ, அதே மாதிரி பெரிய டிராக்டரில் அப்படி ஃபேமிலியாக குடும்பமாக நிறையா பேர் வந்திருந்தாங்க அங்கே. இது ஆக்சுவலாக May 13th மண்டே போயிருந்தோங்க. ஸோ வீக் டேஸாக நீங்கள் போங்க, வீக்கெண்டாக போகிறத விட வீக் டேஸாக போங்க. இந்த பிளேஸ் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு அங்கேருந்துலாம் ஒன் டே ட்ரிப்பாக போகிறதுக்கு ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் தாங்க. நான் சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ் போயிருந்தேன். ஸோ கொல்லி ஹில்ஸ் போயிட்டு மறுநாள் வந்து இந்த இடம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தனால இந்த இடத்தையும் விசிட் பண்ணிவிட்டு வந்தேங்க நான். கொடிவேரி டேம் போகிறப்ப கண்டிப்பாக பக்கத்தில் பவானி சாகர் டேம் இருக்குங்க, அதையும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் சூப்பரான பிளேஸாக இருக்கும். ஸோ கிட்ஸ் விளையாட நிறைய ப்ளே ஏரியா இருக்குது, இங்கே போட்டிங் இருக்குது, அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் 15 kilometers இருக்குங்க. டுவர்ட்ஸ் சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் இருக்குது. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் தான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே போகிறப்ப எனக்கு வந்து ஸ்கூல் டூர் போன ஞாபகம்லாம் வந்ததுங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலலாம் டூர் போனோம் அப்படின்னா என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோமோ அது எல்லாமே இங்கே விரும்பி கிடச்சிதுங்க. வடிவேல் ஒரு படத்தில் பாடுவார்ல, என்ன ஐட்டங்களோ, அது மாதிரி தாங்க இருந்தது. பார்க்குறதெல்லாம் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு மீன் பிரியர் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இங்கே நிறையா டேம்லேருந்து பிடிச்ச மீனே வந்து பண்ணித்தராங்க. சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் பெரிய ஏரியாங்க, கார் பார்க்கிங், 2-wheeler பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ 2-wheelerனால் 10 rupees, கார் பார்க்கிங்னா 20 rupees, அப்புறம் டூரிஸ்ட் வேன், பஸ் அந்த மாதிரிலாம் 50 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 5 rupees தாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போகிறதுக்கான அந்த பாதை, ஓடுற பாதை இருந்தது. தண்ணி வந்து அந்தளவுக்கு ஓடலை, ஏன்னா இந்த மே மாதம் சம்மரில் வந்து நமக்கு அந்தளவுக்கு தண்ணி இல்லை தான் எங்கேயும். பட் நாங்கள் போகிறப்ப சீசன் ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. அந்த 2 நாளுமே மழை பெஞ்சதுன்னாங்க. ஸோ ஒரு 4-5 days தான் மழை பெஞ்சதுனால கொல்லி ஹில்ஸ்லேயும் 2-3 ஃபால்ஸ் இருக்குது, அங்கேயும் தண்ணி வர தான் செஞ்சது. ஸோ இங்கேயும் ஓரளவுக்கு தண்ணி இருக்க தான் செஞ்சது. இந்த டேமை வந்து நீங்கள் எந்த சீசனில் விசிட் பண்ணாலும் தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்காதாங்க. கண்டிப்பாக எல்லா சீசன்லேயும் இங்கே கொஞ்சமாவது, வெயில் காலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தண்ணி விழ தான் செய்யும். வந்ததுக்கு ஏமாற்றம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு ப்ளே ஏரியா இருந்ததுங்க. உள்ளே போய் பார்த்தா கிட்ஸை விட வந்து பெரிய ஆளுக தான் சூப்பராக அந்த ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே அந்த ப்ளே ஏரியாவில் விளாண்டுட்டு இருந்தவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இதை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த மொமெண்ட்டை அவங்க என்ஜாய் பண்ணாங்க. பார்த்திங்களா, அதுதாங்க வேணும். ஸோ இங்கே வந்து நல்லா படம்லாம் சூப்பராக வரைஞ்சிருந்தாங்கங்க. அங்கங்கே இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளும் அதில் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணுங்க. நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ் இதெல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் வந்து அந்த கவர், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்க, ஒரு கவர், அந்த குச்சி, அதை எல்லாமே கண்டிப்பாக பக்கத்தில் டஸ்ட்பின் இருந்தால் கண்டிப்பாக அதை தேடி போய் போடுங்கங்க. ஸோ உள்ளே என்ட்ராகி அந்த ப்ளே ஏரியா தாண்டினதுமே படகு இல்லாமல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து வாட்ச் டவருங்க, அது மேலே நின்று நம்ம இன்னும் பார்க்கலாம் அந்த வியூவை. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கக்குள்ள தான் அந்த கொட்டி பால் கூட எடுக்கிறதுக்கெலாம் கூட்டமாக வந்திருந்தாங்க.
ஸோ இதுதான் அந்த படகு இல்லம், நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ படகு அப்படின்னா நம்ம போட் மாதிரி கிடையாதுங்க, இது பரிசல். ஒகேனக்கல்லில் தான் நான் இது மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து இப்போ தான் இங்கே பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பட் எனக்கு டைம் ரொம்ப இல்லைங்க. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 2:30 கிளம்புனா தான் சென்னைக்கு நைட்டு ஒரு 9லேருந்து ஒரு 10:00 ரீச் ஆக முடியும். ஸோ அதனால் போட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் இந்த வாட்டர் ஃபால்ஸில் செமையாக நாங்கள் விளாண்டோங்க. ஸோ இந்த பரிசல் சவாரியில் வந்து பெர் பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஒரு பரிசலில் வந்து 8 அடல்ட்ஸ் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கேங்காக ஒரு 8 பேர் உட்கார்ந்தாங்க போனாங்க. குட்டீஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 12 பேர் வந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பேர் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பரிசல் சவாரி பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தால் எங்கே பண்ணியிருக்கீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரிசல் சவாரியில் 6 பேர் போகிறது பெஸ்ட்டாக, 8 பேர் 12 பேருங்கிறது வந்து ஓவர்லோடடா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த போட் ரைடில் வந்து அவங்க மொத்தமாக உட்காந்து சேஃபாக போயிட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு அது கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருந்தது. கொடிவேரி ஃபால்ஸுக்கு பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குங்க. டேமோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 8 AM to 6 PM வரையுங்க. இந்த அணையிலேருந்து போகிற தண்ணி வந்து கிட்டத்தட்ட 25,000 ஹெக்டேர் நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்திற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து வாட்டர் கேனல்னால் கால்வாய். 1125ஆம் ஆண்டு சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்கனின் ஆட்சியின் கீழ் இருந்து முகல் வாணால் கொடிவேரியில் ஒரு கால்வாய் தோண்டப்பட்டது. இந்த அணை வந்து 17ஆம் நூற்றாண்டில் மைசூர் மகாராஜாவால் யானைகள் மற்றும் கைதிகளை பயன்படுத்தி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 20 அடி பாறை சுவரில் இருந்து செதுக்கப்பட்டது மற்றும் கற்கள் ஈயத்துடன் இரும்பு கம்பிகளால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஆற்றில் நீர்மட்டம் கணிசமாக குறையும் போது வறட்சியான காலங்களை தவிர இந்த அம்சங்கள் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி விக்கிபீடியாவில் போட்டிருந்தது தாங்க ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன். வந்து மெயினாக வந்து நெல், கொல்லி ஹில்ஸ்லேருந்து இறங்கி வரும்போதுலேயே நிறைய இடத்துல நெல் தாங்க பயிரிட்டிருந்தாங்க. நெல் அப்புறம் கரும்பு இங்கே நிறையா சாகுபடி செய்கிறாங்கங்க. வியூ எல்லாமே வந்து மேலேருந்து பார்த்ததுங்க. போட்டிங் போயிட்டு பக்கத்துலேயே அந்த வியூ பாயிண்ட்டு, நம்ம அந்த ஃபுல் வாட்டர் ஃபால்ஸையும் பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அதை பார்த்துட்டு இங்கிட்டு வந்தால் ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் போகலங்க. தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் வேறு எதுலேயும் நிற்கலை. அங்கிட்டு திரும்பி வந்தால் மக்காச்சோளம் இருந்தது. அப்புறம் இந்த ஜவ்வு மிட்டாய்ங்க. இந்த ஜவ்வு மிட்டாயை பார்த்ததுமே கையை போய் நீட்டிட்டேங்க. எனக்கு ஒரு வாட்ச், ஒரு மோதிரம் அப்படின்னு சொல்லி. என் பசங்களுக்கு தான் செம ஷாக்கு. என்னடா அம்மா சின்ன பிள்ளை மாதிரி பார்க்குற இடத்துல விற்கிறது எல்லாத்தையும் கேட்குறாளே அப்படின்னு. அந்த பஞ்சு மிட்டாய் அண்ணன்ட்டே இந்த பொம்மை கை தட்டுமா அப்படின்னு கேட்டு அது கை தட்டுறதையும் பார்த்து சந்தோஷமாயிட்டு இதுக்கு மேலே எங்கேயும் நிற்கக்கூடாது, டேரெக்டாக ஃபால்ஸ் தான் போகிறோன்னு என் பிள்ளையை இழுத்துட்டு வந்துருச்சு. நீங்கள் எந்த கடையும் பார்க்க வேண்டாம், நீங்கள் ஃபால்ஸ் போய் குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த மணலில் நடக்கிறப்ப நம்ம சாதாரணமாக செப்பல் தான் போட்டிருக்கோம். அந்த மணல் வந்து செம்ம சூடுங்க. இந்த பசங்க வந்து எப்படி தான் நம்ம செருப்புக்குள்ளே கூட லைட்டாக பட்டாலுமே கால் சுடுது அப்படின்ட்டு இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட வர்றீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக கட் ஷூ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்குறப்பையும் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல செப்பல் போட்டே இறங்குங்க. ஏன்னா அங்கங்கே நிறைய கண்ணாடி பாட்டில்லாம் வந்து உடஞ்சி உள்ளே கிடந்ததுங்க. ஸோ காலில் கீழே குத்திடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உள்ளே இறங்குறப்ப கண்டிப்பாக அதுக்கான ஷூ இல்லை செப்பல் ஏதாவது போட்டு இறங்குங்க. மணி ஒரு 12:45 1 மணி ஆச்சுங்க. உச்சி வெயிலில் தண்ணிக்குள்ளே இறங்கிச்சுங்க பசங்க. ஹஸ்பண்ட் வந்து வெளியே வெயிட் பண்ணாங்க. நாங்கள் லக்கேஜெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான், பாப்பா, தம்பி 3 பேருமே உள்ளே இறங்கினோங்க. ஸோ தம்பி உள்ளே போயிட்டு வந்துட்டு, இல்லைம்மா ரொம்ப வழுக்குது கால், இங்கே பார்த்து நடங்க அப்படின்னா. ஸோ நிறையா பேர் வந்து அந்த மேலே ஏறி நடக்கிறப்பே அந்த பாசம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதில் வந்து கால் வைக்கிறப்ப நல்லாவே வலிக்கி விடுது. ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம பார்த்து ஒவ்வொரு மெதுவாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்க. ஃபால்ஸ் கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரம் என்ன 1 மணி நேரம் கூட அந்த ஃபால்ஸ் தண்ணிக்குள்ளேயே நம்ம நிற்கலாம். அந்தளவுக்கு இருக்குங்க. மேலேருந்து ஒரு சின்ன ஹைட்டில் தான் விழுது. பட் செம ஃபோர்ஸுங்க. நல்லா முதுகு வலிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதுகை காட்டினீங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் அதுவே மசாஜ் பண்ணி விட்ரும் நமக்கு. ஓடுற தண்ணியிலே ஏகப்பட்ட மீன் பார்க்கலாங்க. நம்ம நடந்து போகிறப்பே உள்ளே வந்து கண்ணாடி மாதிரி நல்லா தண்ணி தெளிவாக தான் இருக்குது. அதுக்குள்ளே நிறையா மீன்லாம் இருந்தது. ஸோ இங்கே மீன் சாப்பாடு அப்படின்னு விற்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை மட்டும் வாங்கி சாப்பிட்டோங்க. ஜிலேபி, கெண்டை, கொடுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 3 பீஸ் 100 ரூபாய்ங்க.
ரூபாய்ங்க, இது 50 ரூபா, இது 40 ரூபாய்ங்க, இதெல்லாம் 50 ரூபா. ஸோ மீன் சாப்பாடு அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னாங்க. பசங்க சாப்பாடு வேணால் ஃப்ரை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய தார்பாய் விரித்து அங்கே நிறையா பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க கொண்டு வந்த சாப்பாடை கூட அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது பார்க்குறப்ப ஆடி பெருக்கப்போ வந்து முந்திலாம் வந்து பக்கத்தில் ஏதாவது ரிவர் அந்த மாதிரி இருந்தால் போய் அங்கே குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 2 o'clock போல் நாங்கள் வெளியேறிட்டோங்க. வெளியே வந்தால் ஒரு தாத்தா வந்து கிளுகிழுப்பை செஞ்சுருந்தாருங்க. ஒரு பனை ஓலையில் வந்து 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கிளுகிழுப்பை செஞ்சு கொடுத்தாருங்க. இந்த தாத்தா பேர் பெருமாளாங்க. அவருக்கு வயசு வந்து 75 வயசு ஆகுதான். இப்போயும் இந்த மாதிரி பனை ஓலையில் டிஃப்ரெண்ட்டான கிளுகிழுப்பை செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாராங்க. இவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல உட்காந்து தான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேஸில் தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து இந்த கிளுகிழுப்பையை வந்து நீ பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்றப்ப மணி அடிக்கிறப்ப இதை வச்சு அடித்து கும்பிடு, கண்டிப்பாக இது வந்து கெட்ட சக்தி எது இருந்தாலும் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. என் ஹஸ்பண்ட் வந்து 50 rupees அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 70 rupees தான் கொடுத்தோம். நீங்கள் ஏதாவது டீ ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. அவர் அங்கே செஞ்சு வச்சுருந்த இன்னொரு கிளுகிழுப்பையை கொடுத்து என் பொண்ணுகிட்ட கொடுத்து, நீ இதை வச்சுக்கோடா, நீ என் பேத்தி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இல்லை இருக்கட்டும், எங்களுக்கு இந்த ஒரு கிளுகிழுப்பை போதும், நீங்கள் கண்டிப்பாக இதை விற்றுக்கோங்க, விற்றுட்டா உங்களுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ சூப்பரான இந்த கிளுகிழுப்பையை வாங்கிட்டு பக்கத்துலேயே சேமியா ஐஸ் வச்சுருந்தாங்கங்க. ஒரு 20 ரூபா அப்படின்னு சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஊரை பார்த்து ஓடியான்ட்டோங்க. இன்னொரு பிளேஸ் போயிருந்தவங்க, இந்த கொடிவேரி டேம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஈரோட்டில் வந்து இந்த கோயிலுக்கு போயிருந்தவங்க. தீராத வினைகளை அகற்றி நன்மைகளை தரும் திண்டல் முருகன். ஸோ இந்த திண்டல் முருகன் கோயில் வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு தான் இருந்தது. பட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஹில்ஸ் போயிட்டு வந்து ஈரோட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோங்க. ஸோ மார்னிங் வந்து இந்த திண்டல் முருகன் கோயில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் பெருந்துறையில் ஒரு சில் அவுட் தீம் பார்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் பசங்க போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரப்பயே வந்து அந்த கொடிவேரி டேமை வந்து பார்த்துட்டு இந்த டேம் போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் பிளானை மாற்றினோம். ஸோ பசங்க வந்து கோச்சிக்கிட்டாங்க. பட் ஆனால் அந்த டேம் போனதும் அந்த தீம் பார்க் போனால் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குமான்னு தெரியலை. ஸோ பசங்க வந்து அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாண்டாங்க. ஸோ ஒரு 100 படி கிட்டே ஏற வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் கரெக்டாக அக்குரேட்டாக எத்தனை படின்னு தெரியலை. ஸோ 3 சுத்தாக ஏறணும். நாங்கள் ஒரு 5 minutesல ஏறிட்டோம். கோயிலோட லொக்கேஷன், அந்த கொடிவேரி டேமோட லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே லிங்க்கில் ஷேர் பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் மேலே ஏறி போனதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது. கர்ப்பகிரகத்தில் உள்ள சாமியை வந்து வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின நாள் கொல்லி ஹில்ஸ் போனப்போ அங்கே ஒரு ஐயர் சொன்னார், நீங்கள் வந்து மற்றதெல்லாம் எடுத்து வீடியோ போடுங்க, பொதுவாக கர்ப்பகிரகத்துக்குள்ள உள்ள சாமியை மெயின் சாமியை வந்து நீங்கள் எப்போயுமே ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து போடாதீங்க, நெட்டில் ஏதாவது கிடச்சா அதை போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சுற்றி பிரகாரத்தை மட்டும்தாங்க இங்கே வீடியோ எடுத்தேன். நான் வந்து கந்தசஷ்டி கவசம் எப்போயுமே முருகன் கோயில் போனால் கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசம் பாடாமல் வரமாட்டேன். இங்கே அங்கேயே பெரிய போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க அந்த கந்தசஷ்டி கவசத்தை. ஸோ அதையும் நின்று ஒரு 10 நிமிஷம் அந்த வெயில் அடித்தாலும் அந்த இதில் நின்று கந்தசஷ்டி கவசம் படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. மன நிறைவாகவும் இருந்தது. அதே மாதிரி சூப்பரான முருகன் கோயில் வந்து வேடந்தாங்கல் கிட்டேயும் இருக்குங்க. மலேசியா முருகன் மாதிரி 110 அடி உயரமுள்ள அந்த முருகன் சிலையோடு இருக்குது. இந்த வீடியோவோட லிங்க்கை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். என் 2 குழந்தைங்களுமே டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பேன். பார்த்தீங்களா, நான் வந்து பிள்ளை உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி. டே 1ல் இருந்து நான் வந்து பிரசவத்துக்கு போகிற அன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கந்தசஷ்டி கவசம் டெய்லி நான் படிச்சுடுவேங்க. விநாயகர் ராவல் கந்தசஷ்டி கவசம், அதுக்கப்புறமா ஒரு 108 தடவை ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவேங்க. எப்பயுமே நம்ம மனமுருகி வேண்டுறதுக்கு நல்ல ஒரு பலன் இருக்க தாங்க செய்யும். ஸோ அதே மாதிரி எனக்கும் என்னோடய 2 குழந்தைங்களுமே நார்மல் டெலிவரி தாங்க ஆச்சு. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது நம்பிக்கைகள் இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கங்க. இங்கே ஒரு டேம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இங்கே காளிங்கராயன் அணைக்கட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. இது அப்படியே தெருவுக்குள்ளே ஒரு சந்துக்குள்ளே திரும்பினதும் ஏதோ வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இந்த டேம் இருந்ததுங்க.
பட்டு இங்கே வந்து தண்ணி வந்து இப்போ ஓட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ரிப்பேர் ஒர்க்கோ ஏதோ சம்திங் நடந்துகிட்ருக்கு, அதனால் நம்மளை வந்து அலோவ் பண்ணலை உள்ளே போகிறதுக்கு. ஈரோடு சேலம் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலையும் அந்த கொடிவேரி டேமையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குற ஈரோடு சேலம் மக்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்கள் ஊரில் என்னென்ன பிளேசஸ் பார்க்கலான்னு எனக்கு கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு அனுப்புங்க. நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ கண்டிப்பாக நான் அதை கவர் பண்ணுறேன். ஆக்சுவலாக டே 1 வந்து கொல்லி ஹில்ஸ் தாங்க போயிருந்தேன். பட் ஆனால் கொல்லி ஹில்ஸ் வந்து போடலை. எனக்கு கொடிவேரி டேம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அதை தான் போட்டிருக்கேன். இதுதான் கொல்லி ஹில்ஸோட வியூஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவாக இதை அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் வேறு என்ன பார்க்கலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.